வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோல சனிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்குல்ல, அது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிச்சயமா 2 பேருக்கு ரோஸ்ட் இருக்கணும். அது 2 பேரையுமே ஒஸ்ட்ன்னு குத்தி ஜெயில தூக்கி போட்டிருக்கணும். ஆனா தப்பா வினோத்தை பலி கொடுத்துட்டாங்க. இப்ப அப்படி வினோத்தை பலி கொடுத்தாங்கன்னா அப்ப வினோத்துக்கு ஒரு பாராட்டு இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி வினோத்துக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஆடியன்ஸ் சைட்ல இருந்தும் கிளாப்ஸ் கிடைச்சிருக்கு ஹெவியா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. இன்னொரு விஷயம், விஜேஎஸை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்கில் பிரஜன் கல்வியை பற்றி கேட்கும்போது வினோத் எழுந்து சொல்லியிருப்பாரு, இங்கே நீ கற்ற கல்வி உன் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் நீ இருப்பதை விட இறப்பதே மேல், நீ சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கோட்டை இவர் சொல்லியிருப்பாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. கரெக்டாக அந்த பேரை மியூட் பண்ணி விட்டானுங்க இந்த விஜய் டிவியில். எதுக்கு மியூட் பண்ணுற? மியூட் பண்ணுறதுக்கு அது என்ன கெட்ட வார்த்தையா? இல்லை அப்படியே போடுறதுனால அவங்க என்ன பிரச்சனை வரும்? ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசியிருந்தா பரவாயில்ல. இது டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கோட் தானே, இது கல்வி சார்ந்த கோட் தானே, இது இன்டர்நேஷ்னல் அது ஸ்கூல்ஸ் டே இல்லை எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அதில் இதை பேசாமல் போயிட முடியுமா? பேசி தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கிறீங்க, அதில் ஒரு கண்டஸ்டன்ட் இதை பேசுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? விஜய் டிவி என்னவா பார்க்குது டாக்டர் அம்பேத்கரை? ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, இதை நிறைய பேர், நம்மளும் அதை பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தோம். நிறைய பேர் அதை விஜேஎஸ்க்கு டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. கமல் சார் இருக்கும்போது நிச்சயமாக அட்ரஸ் பண்ணிடுவார் இந்த மாதிரி விஷயத்த. இப்போ விஜேஎஸ் அம்பேத்கர் அவர்களை பற்றி எங்கேயாவது பேசுகிறாரான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனால் இதுவரை வந்த தகவல் அந்த மாதிரி எதுவும் தகவல் வரல. இன்டைரக்டாக இப்படி வினோத்தை அப்ரிஷியேட் பண்ணுறாரோ அதுக்காக இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது, ஒஸ்ட் பர்ஃபார்மர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்கல்ல, ஸோ அதுக்காகவும் இப்படி தப்பா குத்தி தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வினோத்தை பாராட்டணும். நீ ஒஸ்ட்டு கிடையாதுப்பா, நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாஸ்க் நல்லா தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாராட்டணும். அது இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னா, எஃப்ஜே வியனாக் 2 பேருக்குமே ரோஸ்ட்டு. எஃப்ஜேக்கு கேரக்டரில் இல்லை, தலையா இல்லை. நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவே வந்துருச்சு, தொடர்ந்து பார்த்தோம். ஸோ எஃப்ஜேவை போட்டு பொலந்துருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வியனாக்கும் விழுந்திருக்கு அடி. வியனாக்கு வேணும்ல, ஏன்னா அவங்க பண்ண சம்பவங்கள்லாம் அப்படி. அமித்துடைய ஷூவை திருடி வச்சுக்கிட்டு யார் கொடுத்தது அது கேட்டால் நாங்கள் ஸ்கூல்லேயே திருடுவோம் அப்படிங்கிறது, மிஸ் மண்டையில் எலும்பை தூக்கி அடிப்போம் அப்படிங்கிறது, என்னது இதெல்லாம்? ஸோ அதுக்காக போட்டு புலகணும். அது இல்லாமல் டாஸ்க் லெட்டரை வேற கிழிக்கிறாங்க. அம்மனி டாஸ்க் லெட்டரை துண்டாக கிழிச்சு தூவிட்டு இருக்கிறாங்க, பூ தூவுற மாதிரி விக்கல்ஸ் மேலே. அதில் விக்கல்ஸ் பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பாரு பாருங்க, செமையாக இருக்கும். வாட் த ஹெல் வியானா, கரஸ்பாண்டன்ட் கிட்ட நேரடியாக வந்த லெட்டர் இதை போய் கிழிக்கிற, உனக்கு அவர் மேலே மரியாதை இல்லையா அப்படின்லாம் திருப்பி விட்டா. அப்படி விக்கல்ஸ் அதை முழுகுது அங்கே. மிஸ் மேம் பார்வதி வேற உள்ளே வந்தாங்க. ஏன்னா எல்லாம் ஒரு லிமிட் இருக்கு, நீ பாட்டு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, மேடம் 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 நான் சரி பண்ணிடுறேன் மேடம், நான் தெரியாமல் கிழிச்சிட்டேன் மேடம், நான் தெரியாமல் கிழிச்சிட்டேன் மேடம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏய் நீ தெரிஞ்சுதான் கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சபரி அங்கே சொன்னா. அப்படி அங்கே கிழிக்கும் போதே தெரியாமல் கிழிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. தெரிஞ்சுதான் அப்படின்னா காலையிலேருந்து நீ தானே கையில் சுற்றிட்டு இருந்த, டாஸ்க் லெட்டர் தெரிஞ்சு தானே எடுத்துகிட்டு போனேன், அப்படி தெரியாமல் எப்படி கிழி பண்ணி அப்படின்னு கேட்கும்போது கிழிக்கும் போது தெரியலையா, என்ன ஒரு உருட்டு பாருங்க. அதுக்கப்புறமா இப்படி விக்கல்ஸ் கோத்து விட்டார்ல, அவரை மதிக்கிறேன்னா நீ தான் ஒழுங்காக உட்காந்து ஒட்டணும் எல்லாத்தையும் அப்படின்னு. இல்லை மதிக்கலைன்னா சொல்லு, நான் உட்காந்து ஒட்டுறேன், ஏன்னா நான் மதிக்கிறேன் அப்படின்லாம் பிட்டா போட்டார். இப்படி போட்டதுக்கப்புறம் அவன் ஒட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீயே ஒட்டுன்னு சொல்ல முடியுமா? நானே ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்பாலஜி லெட்டர் எதுன்னு சொல்லிட்டு எழுதி கேமரா முன்னாடி போயிட்டு தோப்புக்காரனை போட்டாங்க. அதை ஒழுங்காக போடல, அதையும் க்யூட்டுன்னு சொல்லிட்டு இந்த புருஷனு அப்படின்ற மாதிரி பேசல, அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணிட்டு இருந்து பர்ஃபார்மன்ஸு. இது கேவலமாக தான் இருந்தது. ரூல் பிரேக்கு அப்படிங்கிறதுக்காக அடிச்சுதா தகவல் வருது. டாஸ்க் லெட்டரை கிழிச்சது ரூல் பிரேக்குன்றாரா? இல்லைன்னா இவங்க என்ன ரூலை ஃபாலோ பண்ணாங்க? இவங்க தான் எந்த ரூலுமே ஃபாலோ பண்ணலையே, கேரக்டர்லேயும் இல்லை, வெளியே வந்துட்டு இருந்தாங்க. தலை ரூமில் போய் நைட்டு பேச விடாதுன்னு அங்கே போய் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லா ரூலையுமே மீறிட்டாங்களே, போர்டில் போய் தப்பாக எழுதுனதுலேருந்து திருடினதுலேருந்து எல்லாத்தையுமே அப்படி தானே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரூல் பிரேக்னா மொத்தமாக தான் அடிக்கணும் வியனாவை. ஸோ அப்படி மொத்தமாக அடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அடுத்து வினோத்துக்கு கிளாப்ஸு அதை பார்த்தோம். இன்றைக்கி நோ எவிக்ஷன், சாட்டர்டே எவிக்ஷன் கிடையாது. நம்ம எவிக்ஷன் அப்டேட் கொடுக்குறது சண்டே நடக்க போகிறதுக்கு தான். அது ஈவினிங் மேலே தானே வரும், அதனால தான் லேட்டாக அதை கொடுக்குறோம். ஏன்னா சாட்டர்டே எபிசோட் மார்னிங் ஆரம்பித்து மத்தியானமாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா சண்டே எபிசோட் ஆரம்பிக்கும். ஸோ ஈவினிங் தகவல்கள் கசியும். அதை வச்சு தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கனி எவிக்ஷனை பற்றி. ஸோ இதுதான் சாட்டர்டே நிகழ்வுகள். இதை தாண்டி எதுவும் இல்லை. அப்புறம் டீச்சர்ஸ்க்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாரு. டீச்சர்ஸ்னால்
எஃப்ஜேவை தவிர்த்துட்டு பார்க்கணும். 3 பேர் டீச்சர்ஸு, வார்டன் பார்வதி, 3 பேர் டீச்சரில் கனி, அமித், பிரஜன். ஸோ இவங்க எல்லாருக்குமே பாராட்டு கிடைச்சிருக்கு. பார்வதி வார்டனுக்கும் பாராட்டுக்களை சொல்லியிருக்கிறாரு. தனியாக கஷ்டப்பட்டாவது வேலையை செஞ்சோமா, லேட்டாக செஞ்சாலும் போய் செஞ்சிட்டமா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செஞ்சிருக்கிறாங்க அவங்க. எஃப்ஜே மாதிரி ஓபி அடிச்சுட்டு சுற்றல, அந்த மாதிரி ட்ராமா எல்லாம் பண்ணல, கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வேற மாதிரி ட்ராமா பண்ணியிருக்கலாம். பண்ணாத ஆள் இல்லை, ஏற்கனவே பண்ணவங்க தானே, அதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பண்ணுவாங்க இவங்க. ஆனால் வேலையை வந்து கொடுத்த வேலையை இழுத்தாவது லேட்டாவது அவங்க செஞ்சு முடிச்சாங்க. தனியாக இவர் தான் செய்யலை. இதில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்காக கிரெடிட்டை திருடுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவோமா, ஒரு ப்ராங்க் பண்ணுவோமா எல்லாம் பண்ண, அதை கூட லெஃப்டில் தட்டி விட்டாங்க. யார் இவன், நம்ம பையன் தானே விக்கல்ஸு, கொடுத்துங்க, பாராட்டு தானே, கொடுத்துங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதையே லெஃப்டில் டீல் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அங்கே வந்து ட்ரிகர் ஆகிருக்கணும், அங்கே கூட ஆகலை பார்வதி. அதை விட பெருசாக பண்ணியே ட்ரிகர் ஆகாதவங்க ஆனால் அப்பப்போ ட்ரிகர் ஆகிடுறாங்களா, அங்கே தான் நமக்கு பார்வதி மேலே கேள்வி வருது. பெரிய பெரிய சம்பவம் நடக்கும் போதெல்லாம் அசால்ட்டாக தொடச்சி விட்டு போகிறவங்க சின்ன சின்ன விஷயத்தில் திடீர்னு சென்டிமெண்ட்டு அது இதுன்னுவாங்க. ஏற்கனவே அந்த சாரி மேட்டரில் மாட்டின மாதிரி. ஸோ சம்பவங்களாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் பாராட்டுக்கள், இந்த பக்கம் கிளாப்ஸ் வினோத்துக்கு, இந்த பக்கம் வந்து வச்சு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எஃப்ஜேவும் வேணாவும். ரம்யா எப்படி வந்து வினோத் கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ராடை உருவிட்டு மொக்கையாக ஒரு காமெடி பண்ணாங்களோ, அப்போ விஜேஎஸ் வந்து போட்டு பொழந்தார்ல, அங்கே சீரியஸாக ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இப்போ கனியை கேட்பாரா, கேட்கணும்ல கனியை, ஏமா ஒரு வாரம் ஃபுல்லாக யார் ஒஸ்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு டீச்சர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்த நீங்கள் டீச்சர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்டில் யார் ஒஸ்ட்டுன்னு நாமினேட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து வினோத் அப்படின்றீங்க. கேட்டால் வியனா கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து நீதான் ஒஸ்ட்டு, ஆனால் நீ அவங்க கூட ஜெயிலுக்கு போகிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வினோத்தை குத்துனேன் அப்படின்றாங்க. இப்போ அப்போ வந்து ரம்யா பண்ணதும் இப்போ கனி பண்ணதும் ரெண்டும் ஒன்று தானே. அவங்க ஒன்றா போகிறோன்னு அவங்க முடிவு பண்ணால் அதை போய் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒஸ்ட்டு யார் இருந்தாங்க உங்களை கேட்டாங்க, அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும்லங்க. இன்னொருத்தர் எப்படிங்க நீங்கள் பலியாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கேட்கணும்ல, கேட்டு பொழக்கணும்ல. பொழந்தாதான் சார் நீங்கள் ஈக்குவல். 2 பேரும் வந்து இங்கே திவாகரை வந்து வக்கல்ல அப்படின்னு கேட்டது மாதிரி திவ்யாவையும் நான் வக்கல்லன்னு கேட்டேன், நான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ரம்யாவை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே போல் நீங்கள் கனியும் ட்ரீட் பண்ணணும்ல, எனக்கு கேட்கணும். இவங்களுக்கு பின்னாடி இவங்க நினச்சது எஃப்ஜே வியனா 2 பேரும் பர்பஸாக அதுக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்கள போக விடாமல் பண்ணுறது, அதை பற்றி இவங்க பேசுகிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அரோரா விக்கல்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்து சாண்ட்ரா அரோரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதே கனியும் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ரம்யா இவங்கெல்லாம் கூட பேசியிருக்கலாம், அது பேசுறது வேற. ஆனால் வந்து அதுக்கு இன்னொருத்தரை போயிட்டு நீங்கள் ஒஸ்ட்டுன்னு கூத்துறது அது தப்பு இல்லை. அது நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஏன் பண்ணுறீங்க, முறை அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை பெஸ்ட்டு ஒஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும் போது யார் கேப்டன் ஆகணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதெல்லாம் நிற்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், வழக்கம் போல் அந்த வாரம் ஃபுல்லாக யார் பெஸ்ட்டாக இருந்தாங்கலாம் பார்க்காம இவங்க கேப்டனாக நல்லா இருக்கும்ல, இவங்களை குத்தி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குத்துறாங்கல்ல வழக்கமாக, அதை கொஞ்சம் தடுக்கணும். அதையும் விஜேஎஸ் கேட்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து கனியை மட்டும் சொல்ல, நம்ம ஏன் கனியை சொல்கிறேன்னா அவங்க குத்துன்னு அந்த வினோத் தானே போனார் ஜெயிலுக்கு, அதனால கம்ருதனை ஏன் குத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்கணும். ஏன் வியனா வந்து உங்களுக்கு ஒஸ்டா தெரியலையா, பிரஜன் மட்டும்தானே வியனாவை சொன்னார். இப்போ மற்றவங்க அமிதா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் ஏன் சொல்ல, ஏன் உங்களுடைய ஆப்ஷன் வந்து வியனாவா இல்லை, அதுக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கள். அதே போல் பார்வதி, உங்கள் ஆப்ஷன் ஏன் வியனாவா இல்லை, வியனா எதுவும் சம்பவம் பண்ணலையா, ஒன்லி திவ்யா தான் சம்பவமா, உங்கள் பர்சனல் அட்டாக் எல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் கேட்கணும். கேட்டால் வழக்கம் போல் அவங்க உருட்டுவாங்க மற்றவங்க. பட் வியனாவை ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டால் தான் அடுத்து அந்த கேள்வி வந்து இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி போகிறதுக்கு இருந்தாங்க, எதுக்காக பிளான் பண்ணி போனாங்க அப்படிங்கிறதும் வெளியே வரும்ல. அப்போ என்ன உருள்றாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து கேட்டால் தான் நாங்கள் பாடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் லைஃப் ஜேர்னியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்லாம் உருட்டுறது. இப்போ விஜேஎஸ் கேட்டால் அந்த மாதிரி உருட்ட முடியாதுல்ல, எல்லா குறும்படங்களும் இருக்குது, போட்டு கீழ்ச்சிடுவாங்கல்ல. ஸோ தொக்கா சிக்கிடுவாங்க. கேட்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.